பீர்பாலின் வீடு. ஒரு சமயம் பீர்பால் நெருங்கிய நண்பரை சந்திக்க அவருடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருந்தார். வழியிலே அவரை சந்தித்த ஒருவர், அமைச்சர் பீர்பால் வீடு எங்கிருக்கிறது என்று கேட்டார். அந்த மனிதர் அதற்கு முன்பு பீர்பாலை பார்த்ததே இல்லை. ஆனால் அவரை பற்றி நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறார். எனவே அவசர வேலையாக அவரை கண்டு பேசி ஆலோசனை பெறவே அவரது வீட்டை அடையாளம் கேட்டார். பீர்பால் அந்த ஆசாமியிடம், அதோ தெரிகிறது மாடி வீடு, அதுதான் பீர்பால் வீடு என சுட்டிக்காட்டிவிட்டு தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டார். பீர்பாலை காண்பதற்காக வீட்டுக்கு சென்ற அந்த மனிதர் காவலாளியிடம், பீர்பால் வீடு இதுதானே, தற்போது வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு காவலாளி, பீர்பால் அவர்கள் வீட்டில் இல்லை, இப்பொழுதுதான் வெளியே சென்றிருக்கிறார், சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுவார், தாங்கள் வேண்டுமானால் அதுவரை இப்படி அமர்ந்திருங்கள் என்று கூறினார். வந்தவரும் அவ்வாறே பீர்பாலுக்காக காத்திருந்தார். சிறிது நேரம் கழித்ததும் பீர்பால் வீட்டுக்கு திரும்பினார். அவரை பார்த்ததும் வந்தவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வழியிலே நாம் இவரிடம்தானே பீர்பால் வீடு எங்கிருக்கிறது என்று கேட்டோம், இவர்தானே அடையாளம் காண்பித்தார், அதோ இருக்கிறது என்று நினைத்த அந்த மனிதர் பீர்பாலை பார்த்து, ஐயா, நான் உங்களிடம் வழியிலே பீர்பால் வீடு எது என்று கேட்டபோது நான் தான் பீர்பால் என்று கூறியிருக்க கூடாதா என்றார். அதற்கு பீர்பால், நீங்கள் பீர்பால் வீடு எது என்றுதானே கேட்டீர்கள், எனவே நான் வீட்டை காண்பித்தேன். பீர்பால் என்பவரை தெரியுமா என்று கேட்டிருந்தாலும் எதிரில் நின்று கொண்டிருப்பவரே பீர்பால் என்று பதிலளித்திருப்பேன் என்றாரே பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.